Hi friends, welcome to Crack YouTube channel. இது Rapid Revision சீரிஸ்க்கான கிளாஸ் 9. இதுதான் நீங்கள் பார்க்குற ஃபஸ்ட்டு வீடியோவாக இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி Rapid Revision சீரிஸில் வந்த கிளாஸ் எல்லாமே சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது அப்கமிங் SSC எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, இன்றைக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம போயிடலாம். How many of the following numbers are divisible by 3 but not by 9? இப்போது கொடுத்துருக்க இந்த நம்பர்ஸில் எந்த நம்பர் எல்லாம் 3ஆல் டிவைட் ஆகும் பட் 9ஆல் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி 3யோட டிவிசிபிலிட்டி ரூல் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போது ஒரு நம்பர் 3ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகணும் அப்படின்னா அந்த நம்பர், இப்போது இந்த நம்பர் எடுத்துப்போமா, 6960 அப்படின்ற இருக்க ஒரு நம்பர், இந்த நம்பர் 3யோட கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், 6 + 9 15, 15 + 6 நம்மளுக்கு என்ன வருது 21, 21 + 0 நம்மளுக்கு என்ன வரும் 21. இந்த 21 அப்படின்ற நம்பர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 3யோட மல்டிப்ளாக இருக்கணும். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 6961 அப்படின்ற ஒரு நம்பர் 3யோட டிவிசிபிள் ஆகுமா கம்ப்ளீட்டான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. இப்போது இதை நம்ம எல்லாமே ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வந்துடும் 22 அப்படின்னு வந்துடுமா. 22 அப்படின்றது நம்மளுக்கு 3ஆல் கம்ப்ளீட்டாக என்ன ஆகாது, 3யோட மல்டிபிள் கிடையாது. இந்த 22 நம்மளுக்கு 3ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ண முடியாது. இதை நம்மளால் டிவைட் பண்ண முடியலன்னா அப்போது இந்த நம்பரும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக 3ஆல் டிவைட் ஆகாது. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நம்ம 3யோட டிவிசிபிலிட்டி ரூல் நம்ம செக் பண்ணுவோம். சேம் இப்போது 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் எப்படி செக் பண்ணணும்னு பாருங்கள். இப்போது சேம் இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கலாமா, 6336 இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னா இப்போது இந்த நம்பர் 9ஆல் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா சேம் இப்போ 3க்கு பண்ண மாதிரி இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணுவோம். 6 + 3 9, 9 + 3 12, 12 + 6 நம்மளுக்கு 18 வருதா. இந்த 18 எதோட மல்டிப்ளாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 9ஓட மல்டிப்ளாக இருக்கணும். ஓகேங்களா, இந்த 18 9ஓட மல்டிப்ளான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், 9 2s என்ன வருது 18. ஸோ இதை நம்மளுக்கு டிவைட் பண்ணிச்சுன்னா இந்த ஹோல் நம்பரும் நம்மளுக்கு 9 டேபிளால் என்ன ஆகும்னா டிவைட் ஆகும். இப்போ ஒரு நம்பர் 9ஆல் டிவைட் ஆகுதுன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 3ஆலையும் டிவைட் ஆகும். பட் ஒரு நம்பர் 3ஆல் டிவைட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக 9ஆல் டிவைட் ஆகணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 15 எடுத்துப்போமா, 15 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து 3ஆல் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணப்படலாம், டிவைட் பண்ணப்படும். ஆனால் 9ஆல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. இப்போ இதுவே 9 இருக்குது அப்படின்னா 9ஆல் கம்ப்ளீட்டாக 15 டிவைட் பண்ண முடியாது. ஸோ ஆனால் இதுவே 9ஓட எந்த மல்டிபிள் எடுத்துக்கிட்டாலுமே இப்போ 936 அப்படின்றது ஒரு 9ஓட மல்டிபிள் தான். 9 4s என்ன வரும் 36 வருமா. இந்த 36ஐ 3 என்ன பண்ணும், கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணணும். ஆனால் 9ஆல் 3யோட மல்டிபிள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ண முடியாது. ஓகேங்களா, இந்த கான்செப்ட் வச்சு தான் இந்த சம்ம கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் இது எப்படி சால்வ் பண்ணலான்னு. இப்போ 3யோட மல்டிபிள் தானே கேட்டிருக்காங்க, டிவிசிபிள் பை 3 நாட் 9 கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது 5 + 8 என்ன வரும், ஓகே 8 + 2 10, 10 + 6 16, 16 + 5 21. 21 அப்படின்றது 3யோட மல்டிபிள் மட்டும்தான், 9ஓட மல்டிபிள் கிடையாது. ஸோ இந்த நம்பர் 3ஆல் மட்டும்தான் மல்டிப்ளை ஆகும். இப்போ இந்த நம்பர் 6 + 4 10, 10 + 9 19, 19 + 5 24. 24ன்றது 3ஆல் மட்டும்தான் என்ன ஆகும்னா டிவைட் ஆகும், 9ஆல் ஆகாது. அப்போ இந்த நம்பரும் நம்ம எடுத்துக்கலாம். 6 + 3 9, 9 + 9 18. 18ன்றது நம்மளுக்கு என்னது 9ஓட மல்டிபிள். ஸோ இதை நம்ம எடுத்துக்க முடியாது. 6 + 3 9, 9 + இங்கே ஒரு இன்னொரு 9 இருக்குது, அப்போ 18 வரும். இதுவும் நம்ம எடுத்துக்க முடியாது, பிகாஸ் இது 9ஓட மல்டிபிள் 18 அப்படின்றது. 6 + 4 10, 10 + 8 18, 18 + 9ன்றது நம்மளுக்கு 27 வந்துருமா. 27 அப்படின்றது 9ஓட மல்டிபிள். ஸோ இதுவே நம்ம எடுத்துக்க முடியாது. இங்கே என்ன இருக்குது, 6 + 4 10, 10 + 11 நம்மளுக்கு 21 வருது. 21 வந்து நம்மளுக்கு 3யோட மல்டிபிள். ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 6 + 8 14, 14 + 6 நம்மளுக்கு வந்து 14 + 6 20, 20 + 7 27. 27 அப்படின்றது 9ஓட மல்டிபிள் தான். ஸோ நம்ம இதுவும் எடுத்துக்க முடியாது. வேறு என்ன இருக்குது, ஓகே 6 + 9 என்ன வருது 15 வருதா. 15 + 6 நம்ம 21 அப்படின்றது வெறும் 3யோட மல்டிபிள் மட்டும்தான். அப்போ நம்ம என்னென்ன எடுத்துக்கலான்னு பாருங்கள், 1 2 3 4. அப்போது 4 ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3யோட மல்டிபிளாக இருக்குது. இதுதான் இந்த சம்க்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. ஜியாமெட்ரியிலேருந்து see the center of a circle of radius 20 cm அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு சர்க்கிள். ஓகேங்களா, இந்த சர்க்கிளோட சென்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சர்க்கிளோட சென்டர் சி. ஓகே, ஆஃப் ரேடியஸ் 20 cm. ஏபி இஸ் அ கார்ட் ஆஃப் லென்த் 32 cm அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கார்டு எடுத்துக்கலாம், இந்த கார்டு ஏபி. ஓகே, இந்த கார்ட் ஏபி அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஈஸ் பாயிண்ட் ஆன் ஏபி சச் தட் சிஇ இஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 13 சொல்கிறாங்க. வாட் இஸ் ஏஇ இன்டூ இபி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு ரேடியஸ் என்ன தெரியும்,
ரேடியஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இப்போது ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். சென்டர்லேருந்து ஒரு வர லைனை 90 டிகிரியில் கார்டோட மேக் பண்ணுச்சு அப்படின்னா அந்த கார்டை என்ன பண்ணணும், ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம போன கிளாஸில் பார்த்துருப்போமா. இது 90 டிகிரியில் மேக் பண்ணுது. இப்போது ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணிச்சு அப்படின்னா கார்டோட லென்த் ஏபி ஈக்குவல் டு 32 சொல்லிட்டாங்களா. அப்போது இது மொத்தம் என்ன வந்துடும், 16 வந்துடும். இந்த பாயிண்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு பாயிண்ட் ஓன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, பாயிண்ட் ஓ இது வந்து நம்மளுக்கு 16 எடுத்துக்கலாம். ஓகே, ஏஓ 16, ஓபி வந்து நம்மளுக்கு என்ன வருதுன்னா 16 இருக்கும். இப்போது இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டாக, சிஓபி அப்படின்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த வேல்யூஸை நல்லா நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். இங்கே என்ன இருக்குது, 5 × 4 இருக்குது. இங்கே 4 × 4 என்ன இருக்கா, 4 × 4 தான் 16, 5 × 4 20. அப்போ இங்கே என்ன இருக்கணும், 3 × 4 இருக்கணும். 3, 4, 5 அப்படின்றது ட்ரிப்ளெட்டு. இந்த ட்ரிப்ளெட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ட்டு 4 பண்ணியிருக்காங்க. 12, 16, 20 அப்படின்றது நம்மளுக்கு அப்போ என்னவாக இருக்கும், ட்ரிப்ளெட்டாக இருக்கும். ஓகேங்களா, அப்போது இந்த சைட் வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக 12 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம சிஓவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க பாருங்கள், பாயிண்ட் E is a point on AB such that CE is 13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதோட வேல்யூ ஓஏவோட வேல்யூ நம்மளுக்கு 16 தெரியும். இப்போ E is a point on ABன்னு சொல்கிறாங்க. ஏபின்ற ஒரு லைனில் E அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போது சென்டர்லேருந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்டர்லேருந்து இந்த லைனோட வேல்யூ 13 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது என்னவாக இருக்குது, 90 டிகிரியாக இருந்தால் இதுவும் என்னவாக இருக்கும், 90 டிகிரியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வேல்யூ எங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5, 12, 13 அப்படின்றது ஒரு ட்ரிப்ளெட். ஓகேங்களா, ட்ரிப்ளெட்ஸ் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோ, இது வந்து டிரைவ்டு ட்ரிப்ளெட்னு சொல்லுவாங்க, இது வந்து பேஸ் ட்ரிப்ளெட்டுன்னுவாங்க. எந்த அளவுக்கு ட்ரிப்ளெட் தெரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு நம்ம சம்ஸை ஈஸியாகவும் குயிக்கராகவும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போது இந்த இஓவோட வேல்யூ நம்மளுக்கு 5 இருக்கும். 5, 12, 13 ஹைபோட்டனஸ் சைடு தான் பெருசாக இருக்கணும். 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது ஹைபோட்டனஸ். ஸோ 5, 12, 13 அப்படின்றது நம்மளுக்கு ட்ரிப்ளெட். நம்மளுக்கு அப்போ இந்த வேல்யூ என்ன தெரிஞ்சிருச்சு, இஓவோட வேல்யூ நம்மளுக்கு 5 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ஏஓட மொத்த வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம், இங்கே 16 இருந்தால் இங்கேயும் என்னவாக இருக்கும், 16 இருக்கும்னு பார்த்தோமா. இங்கேருந்து இதுவரையும் நம்ம 16 பார்த்தோம். இங்கே ஏஓட வேல்யூ 16 பார்த்தோம். இங்கே நடுவில் இப்போ வந்துருச்சு. ஓஇயோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க, 5ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதோட வேல்யூ என்னவாக இருக்கும், இந்த ஏஇயோட வேல்யூ 11 இருக்குமா. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஏஇயோட வேல்யூ நம்மளுக்கு 11 இன்ட்டு இபி கேட்குறாங்க. இங்கேருந்து இங்கே வரையும் கேட்குறாங்க. ஓபி வரையும் நம்மளுக்கு 16 தெரியும். அப்போ இங்கே என்ன வரும், நம்மளுக்கு 16 + 5 நம்மளுக்கு 21 இருக்கும். 21 × 11 231 இருக்கும். நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. ட்ரிப்ளெட் தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம்மை 40 செகண்ட்ஸில் என்ன பண்ணிடலாம்னா மேக்ஸிமம் 40 செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ட்ரிப்ளெட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறது ரொம்பவே அவசியம். டிரைவ்டு ட்ரிப்ளெட்ஸும் நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, எந்த அளவுக்கு சம்ஸை சால்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரிப்ளெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். The curved surface area of a right circular cylinder of height 56 cm is 1408 cm². Find the diameter of the base of a cylinder அப்படின்னு என்னென்னு கேட்குறாங்க. ஓகே, நம்மளுக்கு சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன தெரியும், 2πRh அப்படின்னு தெரியுமா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 2πRh இருக்கும். வால்யூம் ஈக்குவல் டு πr²h இருக்கும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 2πr × h+r இருக்கும். ஃபார்முலாவை அடிக்கடி ரிவைஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வேல்யூ கொடுத்துட்டாங்களா. அப்போ 222/7 இன்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியும், ஆரோட வேல்யூ தான் தெரியணுமா. ஆர் தெரிஞ்சால் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம், டயமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். 6 இன்ட்டு ஹைட் வேல்யூ 56ன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு 1408 இருக்குது. இது எப்படி கேன்சல் பண்ணலாம், இது 8 போகுமா, 8 408ன்றது 8ஓட மல்டிபிள். ஸோ இது கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகிடும். என்ன வரும், 1 8, பேலன்ஸ் ஒரு 6 இருக்கும். 7 56. அப்போ இங்கே ஒரு 4 இருக்கும். 5 6 என்ன வரும்னா நம்மளுக்கு 48. ஓகே, நெக்ஸ்ட்டு 2 அடிச்சனா 88. இதை அடித்தனா என்ன வரும், 4 வரும். அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 4 இருந்துச்சுன்னா டயாமீட்டர் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இதுதான் ஆன்சர். இது எப்படி மீட்டரில் கொடுத்துருக்காங்க. யூனிட் கன்வர்ஷன் நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நம்மளுக்கு 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகேங்களா,
10 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 டெசிமீட்டராக இருக்கும். ஓகேங்களா, டெசிமீட்டர். நெக்ஸ்ட்டு 10 டெசிமீட்டர் ஷார்ட்டாக எழுதுகிறேன், ஈக்குவல் டு என்னவாக இருக்குன்னா நம்மளுக்கு 1 மீட்டராக இருக்கும். ஓகேங்களா, 10 மீட்டர் ஈக்குவல் டு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 டெக்காமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, டெக்காமீட்டர். இதுவே 10 டெக்காமீட்டர் ஈக்குவல் டு 1 ஹெக்டாமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெக்டாமீட்டர். 10 ஹெக்டாமீட்டர் ஈக்குவல் டு என்னவாக இருக்குன்னா 10 ஹெக்டாமீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டராக இருக்கும். ஓகேங்களா, இந்த யூனிட் கன்வர்ஷனில் இதெல்லாம் முக்கியம் இல்லை. வேறு என்ன கேட்பாங்கன்னா 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர், இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 100 மீட்டர் ஈக்குவல் டு என்னவாக இருக்குன்னா நம்மளுக்கு 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டராக இருக்கும். ஓகேங்களா, இந்த 2 வேல்யூவு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கிறது நம்மளுக்கு நல்லது. ஓகே, 10 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். இப்போது இதுபடி என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு சென்டிமீட்டர் இருக்குது, நம்மளுக்கு என்ன இருக்குது, ஆன்சர் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்டிமீட்டர்லேருந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டிவைடட் பை 100 பண்ணுவோமா. அப்போ D ஈக்குவல் டு 8 டிவைடட் பை 100 மீட்டராக இருக்கும், ஈக்குவல் டு 0.08 இருக்கும் மீட்டர். ஓகேங்களா, ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான ஆன்சர். இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு 100 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கிறது நல்லது. இது தெரிஞ்சிருக்கணும், இது தெரிஞ்சிருக்கணும், இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கிறது அவசியம். ஓகேங்களா, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் 2 given நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் 9728. ஓகே, இப்போது 2 க்யூப்ஸோட ஆட் பண்ணால் வர வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 9728ன்னு சொல்கிறாங்க. அதாவது A க்யூப்னு எடுத்துப்போமா, A க்யூப் ப்ளஸ் B க்யூபோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு 9728 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. while the sum of 2 given numbers is 32 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது அதோட வெறும் சம் A ப்ளஸ் பியோட வேல்யூ 32 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்கள், ஃபைண்ட் தி பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த க்யூப்ஸ் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது A க்யூப் மைனஸ் B க்யூபோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ நம்ம ஏவோட வேல்யூ என்ன எடுத்திருக்கோம், பிகராக எடுத்திருக்கோம். ஓகேங்களா, அப்போ தான் என்ன வரும், நம்மளுக்கு பாசிட்டிவோட வேல்யூ கிடைக்கும். அதெல்லாம் இங்கே கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க, பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஏவோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம், பிகராக எடுத்துக்கலாம். இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், நம்மளுக்கு ஏ க்யூப் மைனஸ் பி க்யூபோட ஃபார்முலா தெரியுமா. ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூபோட வேல்யூ நம்மளுக்கு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3ab ஆகிருக்கும். ஓகேங்களா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா. ஏபியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஏ மைனஸ் பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் இந்த ஒரு ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு ஏ மைனஸ் பி வேணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab ஆகிருக்கும். இது ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா, இது ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஃபார்முலா, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுவும் காமனாக யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஏபியோட வேல்யூ கிடச்சிருமா. ஏ க்யூப் மைனஸ் ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூபோட ஃபார்முலா 9728 ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணிடலாம், இதுக்கு வேல்யூவே அசியூம் பண்ணிக்கலாம். ஏ ப்ளஸ் பி 1728 டூ ஒரு 8000 வருதா. 20 × 12 a + b 20 + 12 32. ஓகே, வேல்யூவே கண்டுபிடிச்சாச்சு. a ஈக்குவல் டு 20 இருக்கும், b ஈக்குவல் டு 12 இருக்கும். ஓகேங்களா, 12 க்யூபோட வேல்யூ நம்மளுக்கு 1728 இருக்கும், 20யோட க்யூப் வந்து நம்மளுக்கு 8000 இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம ஒரு செகண்ட் நம்ம அப்சர்வ் பண்ணாலே நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த சம் ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏவோட வேல்யூ 20, பியோட வேல்யூ 12 இருக்கும். அப்படி இருந்தால் தான் இப்போ 20 க்யூப் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 8000 வருமா. 12 க்யூப் பண்ணால் 1728, 12ஓட க்யூபு அதுதான் வரும். இப்போ 8279 இருக்கும். ஓகேங்களா, ஓகே, இது வேல்யூ புட்டிங் மெத்தடில் வருது. இப்போ இதை ட்ரெடிஷ்னலாக சால்வ் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணிடலாம், இதை எப்படி சால்வ் பண்ண முடியும்னு பார்க்கலாம்.
ஓகே. இப்போ a + b வேல்யூ 32 இன்டூ a + b தி ஹோல் ஸ்கொயர். 32 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 1024. ஒரு சில ஸ்கொயரோட நம்பர் நம்ம டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதில் இந்த 32 ஸ்கொயரும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணும். ஓகேங்களா. 32 ஸ்கொயர் பண்ணால் 9 0 4 6 12 வரும். 4 2 10. ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஒரு சில ஸ்கொயர் நம்பரை நம்ம டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு 3 டைம்ஸ் ஆஃப் ஏபின்னு இருக்குமா. இப்போ இந்த 32 728 8ஆல் மல்டிப்ளை ஆகும். அப்போ இது 8ஆல் அடிச்சோன்னா என்ன வரும்? 4 ஜாரு. இது 8ஆல் அடிச்சோன்னா 1, இங்கே ஒரு 1 இருக்கும். அப்போ 2 ஜார் 16, இங்கே ஒரு 1 இருக்கும். 1 ஜார் 8, பேலன்ஸ் ஒரு 4 இருக்கும். அப்போ 6 ஜார் போகும். 16 4ஆல் போகும். அப்போ இதையும் அடிச்சிடலாமா. 3 ஜார் 12 0 4. ஓகே. இப்போது இந்த -3ab இங்கே வந்துருச்சுன்னா +3ab ஆகிடும். 1024 இருக்கும். இங்கே ப்ளஸில் இருக்கிறது இங்கே வந்துடும். என்ன வந்துடும்? -304 வந்துடும். ஓகேங்களா. இந்த ஃபார்முலா தள்ளி எடுத்துகிட்டு போயிடுறேன். என்ன இருக்குது நெக்ஸ்ட்டு? 1024லேருந்து இது 304 போயிடுச்சுன்னா 720 வருமா. 720 ஒரு 3abன்னு இருக்கும். இதை கேன்சல் பண்ணோன்னா ஏபியோட வேல்யூ 240 அப்படின்னு இருக்கும். ஏபி ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு நம்மளுக்கு? ஏபியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஏபியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா a - பியோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ a + b நம்மளுக்கு a - பியோட வேல்யூ தெரியும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a + b ஸ்கொயர் பண்ணால் 32 ஸ்கொயர் பார்த்தோம். 1024ன்னு பார்த்தோம். -4 டைம்ஸ் ஆஃப் ஏபின்னு பார்த்தோமா. இது ஏபியோட வேல்யூ நம்மளுக்கு 240. இதில் 4 டைம்ஸாக என்ன வருது? 16 6 8 9. அப்போது 916 வருது. 916 வருதா. ஓகே. 960 வருது. a - b ஈக்குவல் டு 960னா ஒரு 40 ஒரு 60 40 64 வருது. ஸ்கொயர் ரூட்டில் 64னா நம்மளுக்கு என்ன வந்துடும்? 18 வந்துடும். நம்மளுக்கு a + b வேல்யூ 32 தெரியும். a - b வேல்யூ 8ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 2a = 40. அப்போது a வேல்யூ நம்மளுக்கு 20 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். a வேல்யூ 20ஆக இருந்தால் b வேல்யூ நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? 12ஆக இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணால் நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ என்ன கேட்குறாங்க? பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த க்யூப் என்னன்னு கேட்குறாங்க. 20 நம்ம க்யூப் பண்ணால் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? 8000 தெரியும். மைனஸ் இங்கே 1728. ஓகே. 12 க்யூப். இதுலேருந்து நம்ம கேன்சல் பண்ணால் யூனிட் டிஜிட் 2ல் வரணுமா. எல்லாமே 2ல் தான் இருக்குது. அப்போ இது ஆப்ஷன் கிடையாது. ஓகே. இப்போ இது என்ன ஆகிடும்? 7 9 9 ஆகிடும். 1 இங்கே என்ன வரும்? 2 7 2 6 6272 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஆப்ஷன் 1ஆக இருக்கும். ஓகேங்களா. டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒரு செகண்ட் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா பார்த்துருந்தோம்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு க்யூப் நம்பர் எந்த அளவுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கு அப்படின்றதும் ரொம்ப அவசியம். இப்போ 1728 அப்படின்ற வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சதுனால மட்டும்தான் டக்குன்னு நம்ம எடுத்துகிட்டு வர முடிஞ்சது. ஓகேங்களா. ஓகே. இது ஒரு லென்த்தியான சம் தான், பட் மேனேஜபிள். 1 மினிட்குள்ளே இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். ஓகே. 5 years ago the average of husband and wife was 23. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஆவரேஜ் 23ஆக இருந்துச்சுன்னா இப்போது ப்ரெசென்ட்டில் அவங்களோட ஆவரேஜ் என்ன வந்திருக்கும்? ஹஸ்பண்டு ப்ளஸ் ஒய்ஃபோட ஆவரேஜ் இதில் ப்ளஸ் என்ன இருக்கும்னா 5 ஆட் ஆகிருக்கு 28 ஆகிருக்கும். ஓகேங்களா. 5 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஆவரேஜ் 23ஆக இருந்துச்சுன்னா ப்ரெசென்ட்டில் அவங்களோட ஆவரேஜ் 28ஆக இருக்கும். அப்போ ப்ரெசென்ட்டில் அவங்க 2 பேரோட சம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 40 56ஆக இருந்திருக்கும். ஓகேங்களா. இப்போ என்ன கேட்குறாங்க? டுடே தி ஆவரேஜ் ஆஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் சைல்டு இஸ் 20 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவரேஜ் ஆஃப் ஹஸ்பண்டு ஒய்ஃப் அண்ட் சைல்டு 3 பேரோட ஆவரேஜ் 20ஆக இருக்குது. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஹஸ்பண்டு ஒய்ஃபு ப்ளஸ் சைல்டோட வயசு ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 60 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஹவு ஓல்ட் இஸ் அ சைல்டு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சைல்டோட வேல்யூ வேணும் நம்மளுக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட வேல்யூ 56னா 56 + c = 60ஆக இருக்கும். சைல்டோட வேல்யூ 60 - 56 நம்மளுக்கு 4 இயர்ஸாக இருக்கும். சைல்டோட ஏஜ் 4 வயசாக இருக்கும். ஓகேங்களா. இந்த சம்மை இந்த மாதிரியே நம்ம அப்ரோச் பண்ணிடலாம். இந்த ஆவரேஜில் இப்போ 2 பேருக்குமே 5 வயசு ஏறுறதால அப்போ ஆவரேஜ்லேயுமே 5 வயசு இன்க்ரீஸ் ஆகும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கிறது ரொம்பவே அவசியம். ஓகேங்களா. இப்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாமே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஆவரேஜ் 5 வருஷத்துக்கு முன்னாடி 23 இருந்திருக்கா. இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஈக்குவல் டு 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்டு இது பண்ணால் நம்மளுக்கு 46 ஆகிருக்கும்.
இப்போது 5 வருஷம் கழிச்சு அப்போ ஹஸ்பண்டுக்கும் 5 வயசு ஏறி இருக்கும், ஒய்ஃபுக்கும் என்ன இருக்கும் 5 வயசு ஏறி இருக்கும். அப்போ டோட்டலாக என்ன இருக்கும் 10 வயசு இன்க்ரீஸ் ஆகிருக்குமா. இவங்க 2 பேர் ஆட் பண்ணுறப்போ அப்போ ப்ரெசென்ட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஈக்குவல் டு என்ன இருக்கும் 56 இருக்கும். இந்த 56 தான் டேரெக்டாக இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா. இந்த கான்செப்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆவரேஜை பொறுத்தவரைக்கும். ஓகே, இந்த சம்மை ஷார்ட்கட்டும் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா. ஓகே, ஷார்ட்கட் பார்த்துருவோம். இப்போது 2 பேர் இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு. அவங்களோட ப்ரெசென்ட் ஆவரேஜ் என்னவாக இருக்குன்னா, இது வந்து 5 இயர்ஸுக்கு முன்னாடி உள்ள ஆவரேஜ். ப்ரெசென்ட் ஆவரேஜ் நம்மளுக்கு ப்ளஸ் இதில் 5 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 28 இருக்குமா. இப்போ என்ன ஆகிடுச்சு, ப்ரெசென்ட்டில் இப்போ 3 பேர் இருக்காங்க அந்த குழந்தையோடு சேர்ந்து. ஆனால் இப்போ அவங்களோட ஆவரேஜ் என்னவாக இருக்குது 20 ஆகிருக்கு. ஓகேங்களா. இப்போது இதிலேருந்து இவ்வளோ எவ்வளோ ஆட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 ஆட் ஆகிருக்கு. இதிலேருந்து ஆவரேஜ் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா -8 கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த 1 × 28 பண்ணணும். 1 × 28 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது 28. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த 3 ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க 1 × 28 பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த 3 × -8 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது -24 வருமா. இதோட வேல்யூ தான் என்னவாக இருக்குன்னா 4 இயர்ஸாக இருக்கும். அந்த ஆட் ஆன ஒரு நபரோட ஏஜ் என்ன, கரண்ட் ஏஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஷார்ட்கட் வந்து நம்மளுக்கு எல்லா சம்ஸ்க்குமே யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் ஆகாது. ஓகேங்களா. ஒரு சில சம்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ட்ரிக் யூஸ் ஆகும். இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு மட்டும். இந்த +1 × 28, இந்த +3 இங்கே -8 பண்ணலாம். +1 × 28 28, +3 × -8 -24. இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு 4. அதுதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா. நம்மளுக்கு ட்ரிக்கை மனப்பாடம் பண்ணுறதை விட ஆன்சரை நம்ம என்ன பண்ணிடலாம், ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஆவரேஜை பொறுத்தவரையும் எனக்கு ஈஸியாக இருக்கும். இது இன்ட்டு இது, இது இன்ட்டு இது. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாமா. செலக்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் திஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஓகே, இந்த சம்மை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரையாங்கிள்ஸோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்துருவோமா. டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளை மொத்தம் நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். ஓகே, 2 டைப்ஸ். ஃபஸ்ட்டு பை சைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சைட்ஸை பொறுத்து ஒரு ட்ரையாங்கிளை மென்ஷன் பண்ணலாம். இல்லைனா பை ஆங்கிள்ஸை பேஸ் பண்ணி ட்ரையாங்கிள் என்ன பண்ணுவோன்னா இப்போது வேறுபடுத்துவோம். இப்போ ஃபஸ்ட்டு சைட்ஸை பொறுத்தவரையும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ட்ரையாங்கிள் இருக்குது. சைட்ஸ் கீழே என்னென்ன ட்ரையாங்கிள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கெலைன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸ்கெலைன் ட்ரையாங்கிள். இப்போது ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா. இப்படி 3 ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ இது ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு 3 சைடுமே, இப்போ இந்த சைடு 6 இருந்தால் இதுவும் 6 இதுவும் 6 அப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா. அதுதான் ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இப்போது இந்த 3 ஆங்கிளும் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். இது ரெண்டுமே இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி. இந்த 3 ஆங்கிளும் ஈக்குவல் டு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரியாக இருக்கும். அதுவும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை பொறுத்தவரையும் ஏதாச்சும் 2 சைடு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது ஏவாக இருந்தால் இதுவும் ஏவாக இருக்கும், இது பியாக இருக்கும். இந்த மாதிரி என்ன இருக்குன்னா டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கும். அப்புறம் 2 சைடு ஆங்கிள் என்னவாக இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். இது என்னவாக வேணால் இருக்கலாம். இப்போ சப்போஸ் இது 50 இருந்தால் இதுவும் என்னவாக தான் இருக்கும் 50 தான் இருக்கும். இப்போ இந்த சைடு 2 50-50 ஆகிடுச்சுன்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், நம்ம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். 15 இல்லைனாலும் சரி, இந்த 2 சைடும் ஈக்குவல், இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்கனாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கேலன் ட்ரையாங்கிள் பொறுத்தவரையும் 3 சைடுமே என்னவாக இருக்கும்னா ஈக்குவலாக இருக்காது, 3 ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்காது. ஓகேங்களா. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது ஏவாக இருந்தால் இது பி, இது சியாக இருக்கும். இது டீட்டான்னு எடுத்துக்கிட்டோன்னா இது ஆல்ஃபா, காமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா.
ஆல்ஃபா பீட்டா. ஓகே, இந்த மாதிரி அதோட 3 சைடும் 3 ஆங்கிளும் வேறு மாதிரி இருக்கும். ஐசோஸ்செலஸ் ட்ரையாங்கிளை பொறுத்தவரையும் 2 சைடும் 2 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளை பொறுத்தவரையும் 3 சைடும் 3 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்க முடியும். அந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும் கம்பல்சரி. ஓகேங்களா? ஓகே, ஆங்கிள்ஸை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி இன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்இக்வாலிட்டி இன் ட்ரையாங்கிள்ஸ். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போது சம் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் சியாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் கண்டிப்பாக என்னவாக இருக்குன்னா அப்ரூவ் ஆகணும். ஏதாச்சும் 2 சைடு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஆட் பண்ணுறப்போ தேர்டு சைடை விட அது அதிகமாக தான் இருந்தால் மட்டும்தான் அது ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த வேல்யூ 5ன்னு எடுத்துக்கிறேன், இந்த வேல்யூ 6ன்னு எடுத்துக்கிறேன். இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு 12 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ரெண்டுமே ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வருது? 11 தான் வருது. ஆனால் ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு 12 இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இது ஒரு ட்ரையாங்கிளாக இருக்க சான்ஸே கிடையாது. ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மே பண்ண முடியாது. ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இப்போ 5, 6ன்னு இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ என்னவாக இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 இருக்கலாம். இது ரெண்டுமே ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், 11 வருது. 11 வந்து என்னது? 7 விட சின்னது. ஸோ இந்த கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிளாக இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி நம்பர்ஸ், அதாவது பாசிட்டிவ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி 2 நம்பர்ஸ் ஷுட் பி ஆல்வேஸ் லெஸ் தென் தி தேர்ட் நம்பராக இருக்கணும். அப்படின்னா இப்போது ஏ மைனஸ் பியில் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுக்கிறப்போ சியோட வேல்யூ அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் தான் எடுக்கிறோம். ஸோ மாட்லஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? மாட்லஸ் போட்டால் நம்மளுக்கு வந்து அவுட்புட் நம்மளுக்கு பாசிட்டிவில் தான் வரும். அப்போ டிஃப்ரென்ஸ் நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம். இப்போ இதே மாதிரி இந்த 2 சைட்ஸுக்கு மட்டும் இல்லை, இப்போது பி ப்ளஸ் சி எடுத்தாலும் என்னவாக இருக்கணும்? ஏவை விட பெருசாக இருக்கணும். ஏ வந்து பி மைனஸ் சியை விட என்னவாக இருக்கணும்னா பெருசாக இருக்கணும் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறப்போ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இப்போ இந்த வேல்யூ 5 இருந்து இந்த வேல்யூ 6 இருந்து இப்போ இந்த வேல்யூ 7 இருக்குது அப்படின்னா இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணுறோம்? மைனஸ் பண்ணுறப்ப என்ன வருது? நம்மளுக்கு 1 தான் வருது. 1 வந்து என்னதுக்கு? சியை விட கம்மியாக இருக்குது. அந்த கிரைட்டீரியா அது மீட் பண்ணதா? அப்போ இது என்ன ஆகும்? ட்ரையாங்கிளாக கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் சி வந்து பியை விட பெருசாக இருக்கணும். பி வந்து ஏ மைனஸ் சியை விட பெருசாக இருக்கணும். இந்த கான்செப்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுதான் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது சைட்ஸை பொறுத்து. இதே மாதிரி ஆங்கிளை பொறுத்து இருக்குது. அது நம்ம ஆங்கிள்ஸ் பார்க்குறப்ப நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பை ஆங்கிள்ஸ், இந்த ஆங்கிள்ஸ் இருக்குல்ல, அது அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அபவுட் ப்ராப்பர்ட்டி, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, சம் ஆஃப் 2 சைட்ஸ் மே பி ஈக்குவல் டு தேர்ட் சைட்ஸ். இப்போது ஒரு ட்ரையாங்கிளில் 2 சைட் ஆட் பண்ணுறப்போ ஈக்குவல் டுவாக நம்ம கொடுத்துருக்கோம். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு நம்ம தரல, வெறுமனே கிரேட்டர் தென் தான் சொல்லியிருக்கோம். அப்போ கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது? 2 சைடு ஆட் பண்ணுறப்போ தேர்ட் சைடு ஈக்குவலாக வரவே முடியாது. இந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். சம் ஆஃப் 2 சைட்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு தேர்ட் சைட்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த க்ரைட்டீரியா படி இதை ஆட் பண்ணுறப்போ ஈக்குவல் டு, ஆல்வேஸ் ஈக்குவல் டு நம்ம சொல்லலை. என்ன சொல்லியிருக்கோம்? ப்ராப்பர்ட்டி படி கிரேட்டராக தான் இருக்கணும். ஸோ இந்த ஆப்ஷனும் நம்மளுக்கு தப்பாக தான் இருக்கும். சம் ஆஃப் 2 சைட்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் தி தேர்ட் சைடு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்வேஸ் கிரேட்டர் தென் தேர்ட் சைடாக இருக்கணும். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் கரெக்டான ஆன்சர். சம் ஆஃப் 2 சைட்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் தேர்ட் சைட்ஸ் கிடையாது. இந்த இடத்துல என்ன வரணும்? டிஃப்ரென்ஸ்னு வரணும். டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 சைட்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் த தேர்ட் சைடாக இருக்கணும். அப்படி இருந்தால் இது கரெக்டாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஆனால் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது சம்முன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு தப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ட்ரையாங்கிளோட இன்இக்வாலிட்டி கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். x plus 1 by x equal to 6, x equal to greater than 1 சொல்லியிருக்காங்க. find the value of x square minus 1 by x square. இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலான்னு பாருங்கள். a square minus b square நம்ம எப்படி எழுதுவோம்? a plus b into a minus b எழுதுவோமா? சேம் கான்செப்ட் தான். இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? x plus 1 by x, x minus 1 by x இருக்குது. நம்மளுக்கு x plus 1 by x ஓட வேல்யூ தெரியும். இப்போ 6ஓட மல்டிப்ளாக தான் இருக்கணும். ஓகே, எல்லாமே 6ஓட மல்டிப்ளாக தான் இருக்குது. என்ன பண்ணிடலாம்? 6 into x minus 1 by x நம்மளுக்கு தேவை. நம்மளுக்கு x plus 1 by x ஓட வேல்யூ தெரிஞ்சிருக்கு. நம்மளுக்கு x minus 1 by x தெரியணும்னா நம்ம முன்னாடி தான் பார்த்தோம் போன சம்மில்.
ஏ ப்ளஸ் பி தெரியும், நம்மளுக்கு ஏ மைனஸ் பி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், a minus b equal to square root of a plus b the whole square minus of 4ab இருக்கும். ஓகேங்களா, இதில் ஏன்றது என்னது 1x, x மைனஸ் பின்றது 1/x. ஓகேங்களா, ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் 1/xோட வேல்யூ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 6ன்னு கொடுத்துருக்காங்களா. 6 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 36 மைனஸ் 4 டைம்ஸு ஏபி. இங்கே பாருங்கள், ஏவோட வேல்யூ நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஏவோட வேல்யூ எக்ஸு, பியோட வேல்யூ 1/x. இது ரெண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஏபி ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 1/xோட வேல்யூ கேன்சல் ஆகிட்டு ஏபி ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். அப்போது 4 தான் வரும். ஏபி ஈக்குவல் டு 1 தெரிஞ்சிச்சு, இன்ட்டு 1 இருக்குது. இப்போ இதை நம்ம 36 ஸ்கொயர் இல்லை, 36 தான். 6 ஸ்கொயர் பண்ணால் 36. இப்போ 36 மைனஸ் 4 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 32 வருமா. 32 நம்ம 16 இன்ட்டு 2ன்னு எழுதுவோம். 16 ரூட் விட்டு வெளியே எடுத்தால் 4√2ன்னு இருக்கும். அப்போது எக்ஸு மைனஸ் 1/xோட வேல்யூ 4√2 இருக்குது. 4√2 இப்போ நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் 1/xோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இது நம்ம உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 4√2. அப்போ என்ன வருது, 6 4s are 24√2 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஆப்ஷன் 3. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். A right circular solid cone of radius 3.2 and height of 7.2 is melted and recasted into the right circular cylinder of height 9.6. What is the diameter of a base of a cylinder என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஒரு சிலிண்டர் இருக்குது, கோன் இருக்கா, அந்த கோனை மெல்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா சிலிண்டராக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்போது இந்த கோனோட வால்யூமும் சிலிண்டரோட வால்யூமும் என்ன ஆகாது, சேஞ்சஸ் இருக்காது. ஸோ வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா என்னது, 1/3 பை, எப்படியும் பையோ பை கேன்சல் ஆகிடும். ஸோ நான் எழுதுகிறேன் வால்யூம்காக, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இது வந்து கோன் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படின்றது, இந்த ஸ்கொயர் ஹெச் அப்படின்றது சிலிண்டரோடது. ஓகேங்களா, இந்த ரேடியஸும் இந்த ஹைட்டும் சிலிண்டரோடது, இது வந்து கோனோடது. இப்போ இந்த பையும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுச்சு. இது கோனோடதா, கோனோட ரேடியஸ் என்ன இருக்குது, 3.2 இருக்குது. அப்போது 1/3 இன்ட்டு 3.2 இன்ட்டு நம்மளுக்கு 3.2 இன்ட்டு ஹைட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோனோடது 7.2 கொடுத்துருக்காங்க. 7.2 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். நம்மளுக்கு என்ன தேவை, டயாமீட்டர் கேட்டிருக்காங்க, அப்போ நம்மளுக்கு ரேடியஸ் தான் வேணும். ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஈக்குவல் டு 9.6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா, 9.6 ஓகே. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன ஒரு 7.2னா 2.4 வருமா. 2.4 இன்ட்டு 4 டைம்ஸ் என்ன வருது நம்மளுக்கு, 2.4 இன்ட்டு 4னா நம்மளுக்கு 9.6 16 1 9. ஓகே, 9.6 4 டைம்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு இது நம்ம அடிச்சோன்னா என்ன வரும், 0.8 டைம்ஸ் வருமா, 32. அப்போ ஆரோட வேல்யூ ரிமைண்டிங் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3.2 இன்ட்டு 0.8 அப்படின்னு இருக்கும். நம்ம கீழே மேலே 100ஆல் டிவைட் பண்ணால் 32 இன்ட்டு 8 டிவைடட் பை 100ன்னு இருக்கும். ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 32 இன்ட்டு 8. 32 இன்ட்டு 8 நம்ம எப்படி எழுதலாம், 16 இன்ட்டு 2ன்னு எழுதலாமா. 16 இன்ட்டு 2 இன்ட்டு 8ஓட வேல்யூ 16 இருக்கும். அப்போ 16 இன்ட்டு 16 கீழே என்ன இருக்குன்னா 100 இருக்கும். அப்போ ஆர் ஸ்கொயர், ஆரோட வேல்யூ என்னவாக இருக்கும், அப்போது ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 2 16க்கு ஒரு 16 வெளியே வந்துடும், ஒரு 100க்கு ஒரு 10 வெளியே வந்துடும். அப்போ ரிமைண்டர் ஆரோட வேல்யூ 1.6 சென்டிமீட்டராக இருக்கும். 1.6 எங்கே இருக்குது, ஆப்ஷன். டயாமீட்டர் கேட்குறாங்க, டயாமீட்டர்னால் அப்போது 3.2 இன்ட்டு 2 பண்ணுவோமா, டயாமீட்டர் ஈக்குவல் டு 2R இருக்கும். அப்போது 2R பண்ணால் 2 இன்ட்டு 1.6ஓட வேல்யூ 3.2. ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் சம் போயிடலாம். If the cost price of 28 orange is equal to selling price of 24 orange, then the profit percentage. இந்த சம் எப்படி எழுதலாம், cost price of 28 orange is equal to selling price of 24 orange அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னென்னு கேட்குறாங்க. சிபி எஸ்பிஐ என்ன பண்ணிடலாம், கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஈக்குவல் டு அப்போ என்ன வரும், 24 டிவைடட் பை 28ன்னு இருக்குமா. இது அடித்தா 6R, இது 7R, 4 டைமில் அடித்தலாம். அப்போது காஸ்ட் ப்ரைஸ், அதாவது வாங்கினது 6 ரூபாய்க்கு, விற்றது எவ்வளோனா 7 ரூபாய்க்கு. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னால் அப்போது நம்மளுக்கு 1 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது, எதுலேருந்து 6 ரூபாயிலிருந்து. அப்போது 1/6ஓட பர்சன்டேஜ்
வேல்யூ 16/2/3 ஓகேங்களா. 1/6 இன்ட்டு 100ன்னு பண்ணுவோமா. இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும், 1s are 6, பேலன்ஸ் ஒரு 4 இருக்கும், 6 6 are 36, அப்படி 6 6ன்னு போயிட்டே இருக்கும். 16.66ஓட வேல்யூ தான் 16/2/3, இல்லைனா 16.67%ன்னு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. இது மூணுமே கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. இந்த 16/2/3யும் தரலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். A 252 meter long train is running at a speed of 125 km per hour. What is the time in seconds in which it will pass the man who is standing from the engine running at the speed of 17 km per hour at the same direction அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் டைரக்ஷன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். ஓகே, அப்போது டிஸ்டன்ஸ் என்ன வந்துடுது, மேனை வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், டிஸ்டன்ஸில் ஆட் பண்ண மாட்டோம். அப்போ டிஸ்டன்ஸ் D ஈக்குவல் டு நம்மளுக்கு 252. டிஸ்டன்ஸ் D ஈக்குவல் டு 252 இருக்குது. ரிலேட்டிவ் ஸ்பீட் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், S1 மைனஸ் S2, ஏன்னா இது வந்து சேம் டைரக்ஷனால் மேன் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுறான், 17 கிலோமீட்டர். அப்போது 125 மைனஸ் 17னா நம்மளுக்கு 108 வருதா. அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் ஈக்குவல் டு 108 கிலோமீட்டர் பர் ஹவராக இருக்குது. நம்மளுக்கு என்ன வேணும், டைம் தான் வேணும். ஓகே, நம்மளுக்கு ஸ்பீடு டிஸ்டன்ஸு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், டைம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா. டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 252 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆன்சர் எதில் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் கேட்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு ஸ்பீடு எதில் இருக்குது, கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. கிலோமீட்டர் பர் ஹவரை நம்ம மீட்டர் பர் செகண்ட்ஸில் எப்படி மாற்றுவோம், 5/18 பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும், இப்போ ஸ்பீடு 108 அப்படின்னு இருக்கலாம், டிவைடட் 5/18 பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து மீட்டர் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ இதை 18 × 6 என்ன வரும்னா 108 வருமா. அப்போது 6 5s என்ன வரும், 30 வரும். 6 5s 30, 3 டேபிளில் போகுமா, 9. ஓகே போகும். அப்போ 10, 8s 24, 1 என்ன வருது, 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வரும். அப்போ அடிச்சோன்னா 8.4, டைம் ஈக்குவல் டு 8.4 இருக்கும். ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான ஆன்சர் ஓகேங்களா. கிலோமீட்டர் டு மீட்டர் பர் செகண்ட் அவர் கன்வர்ஷன் தெரிஞ்சிருக்கணும். 5.8 பண்ணணும். இப்போது கிலோமீட்டர்லேருந்து கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும்னா நம்ம 5/18 பண்ணணும் ஓகேங்களா. இதுவே மீட்டர் பர் செகண்டில் இருந்து கிலோமீட்டர் பர் ஹவர் மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா 18/5 பண்ணணும் ஓகேங்களா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம். இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து இஃப் tan power 4θ + tan square θ ஈக்குவல் டு 1, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 11 + cos power 4θ + cos square θவா. இப்போ இந்த tan square θ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் 1 மைனஸ் tan square வருமே. tan squareோட வேல்யூ 1 - tan power 4. இந்த சம் எப்படி பண்ணலாம், வேல்யூ புட் மெத்தட் 45 1 தான் வரும், 45 போட முடியாது. வேறு எப்படி இதை சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த tan square θவை நம்ம என்ன பண்ணிடலாம், காமனாக வெளியே எடுத்துடலாமா. இப்போது tan square θ காமனாக வெளியே எடுத்தோன்னா இந்த tan power 4லேருந்து ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டா ரிமைனிங் இன்னொரு tan square θ ப்ளஸ் இந்த tan square θ வெளியே போயிடுச்சுன்னா 1 இருக்குமா, ஈக்குவல் டு 1 இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், சீக்கன் ஸ்கொயர் θ மைனஸ் tan square θவோட வேல்யூ 1ன்னு தெரியும். அப்போ சீக்கன் ஸ்கொயர் θவோட வேல்யூ 1 + tan square θவாக இருக்கும் ஓகேங்களா. அப்போ 1 + tan square θவோட வேல்யூ நம்மளுக்கு சீக்கன் ஸ்கொயர் θவாக இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணிடலாம், நம்ம டேரெக்டாக சீக்கன் ஸ்கொயர் θவை உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ tan square θ இன்ட்டு என்ன வருதுன்னா நம்மளுக்கு சீக்கன் ஸ்கொயர் θ ஈக்குவல் டு 1ன்னு வருதா. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, காஸோட வேல்யூ நம்ம எடுத்துகிட்டு வரணும். காஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி இதுதான் ஆன்சராக இருக்கணும். பிகாஸ் cos power 4ஓட வேல்யூ sin ஸ்கொயரோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கலாம். அப்போது sin square θ + cos square θ ஈக்குவல் டு 1 ஆகிடும். அப்போது -1 இருக்க வாய்ப்பு இருக்கா, இருக்காது. இதுதான் ஆன்சராக இருக்கணும். எப்படி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, இதை நம்ம 1/sin cosec square θவை sec square θவை என்ன பண்ணலாம், cos square θ எழுதலாமா. tan square θ ஈக்குவல் டு 1/sec square θன்னு இருக்குமா. இதை நம்ம 1/sec square θவை என்ன எழுதலாம், cos square θன்னு எழுதலாம். cos square θ
காஸ் ஸ்கொயர் இங்கே tan ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணால் வராது. காஸ் பவர் 4 ஓகே. இங்கே பாருங்கள், இந்த tan ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்னா sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? அப்போ 11 தான் ஆன்சர், ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ பாருங்கள், இப்போ இந்த sin ஸ்கொயர் தீட்டா இங்கே வச்சுக்கிட்டு இந்த காஸ் ஸ்கொயரை மறுபடியும் இங்கே பண்ணனா என்ன வரும்? sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டான்னு வருமா? அப்போ என்ன பண்ணிடலாம், இந்த காஸ் பவர் தீட்டாக்கு பதிலாக நான் இந்த sin ஸ்கொயர் தீட்டாவை என்ன பண்ணிடலாம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ 1 இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1, அப்போ ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்னா 11 இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இது ஒரு நல்ல சம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். From any point inside of a equilateral triangle, the length of perpendiculars on the sides of ABC, its area is. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளை பொறுத்தவரையும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இது என்ன எடுத்துக்கலாம்னா ஏபி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏபிசி அப்படின்னு ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்குது. அதோட சைட்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? எக்ஸ். ஓகே, இப்போது ஒரு இன்டர்னல் பாயிண்ட், அதாவது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் எனி சைடு ஏதோ ஒரு இடத்துல இப்படி ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அந்த பாயிண்ட்லேருந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து பர்பெண்டிகுலராக ஒரு லைன் வருது, இந்த சைட்ஸ்க்கு ஒரு பர்பெண்டிகுலராக லைன். பர்பெண்டிகுலர் லைன்னா என்னது? 90 டிகிரியில் மேக் பண்ணும். கரெக்டாக 90 டிகிரியில் மேக் பண்ணும். இதுவும் என்ன ஆகுதுன்னா 90 டிகிரியில் மேக் பண்ணுது. ஓகே, இது 90 டிகிரி, இதுவும் 90, இதுவும் 90. ஓகேங்களா? இப்போது இந்த சைடு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஹைட் ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு ஈக்குவலாக இருக்கும். ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது இந்த பாயிண்ட் இங்கே தான் இருக்கணும்னு இல்லை, இங்கே கூட இருக்கலாம். இங்கேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு, இங்கேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இங்கேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கலாம். அந்த 3 டிஸ்டன்ஸையும் நம்ம ஆட் பண்ணுறப்போ அதுதான் நம்மளோட ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஹைட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். இப்போது இந்த வெர்டெக்ஸ்லேருந்து இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். இங்கே வெர்டெக்ஸ்லேருந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த பி இந்த பாயிண்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு ஓன்னு எடுத்துக்கலாமா? இந்த பாயிண்ட் நம்ம ஓ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த பிஓசி அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள். கரெக்டாக? இந்த பிஓசி அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, இப்போது இது ஒரு ட்ரையாங்கிளா? இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். கரெக்டுங்களா? இது ஒரு ட்ரையாங்கிள், இதில் காட்டுறேன். இது ஒரு ட்ரையாங்கிளாக இருக்குது, இது ஒரு ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு இது ஒரு ட்ரையாங்கிள். இப்போ இந்த 3 ட்ரையாங்கிளும் நம்ம குட்டி ட்ரையாங்கிள் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு பெரிய ட்ரையாங்கிள் ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். கரெக்டு தானே? ஓகே, நம்ம ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஈக்குவல் டு √3/4, இதில் ஏ ஸ்கொயர்னு எழுதுவோம், அது சைட் ஸ்கொயர். அப்போ இதை பொறுத்தவரை, இந்த ட்ரையாங்கிளை பொறுத்தவரை எக்ஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? ஹைட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹைட் ஈக்குவல் டு √3/2 எக்ஸாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த 3 குட்டி ட்ரையாங்கிளோட ஏரியா ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா கிடைக்கணும். கரெக்டாக? இந்த பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா நம்மளுக்கு என்ன தெரியும்? √3/4 எக்ஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை இப்போ இந்த 3 குட்டி ட்ரையாங்கிளோட ஏரியா ஆட் பண்ணுவோமா? இப்போது இது ஒரு ட்ரையாங்கிள் பிஓசி அப்படின்றது ஒரு குட்டி ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்? ஹைட் தெரிஞ்சிச்சுன்னா ½ இன்ட்டு இந்த பேஸ் இன்ட்டு ஹைட், இதுதானே பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு எனக்கு நம்ம ஹைட்டுன்னு எழுதுவோமா? அப்போ ஏ தான் இதோட ஹைட்டாக இருக்கும். கரெக்டாக? ஓகே, ப்ளஸ் இப்போது இந்த ட்ரையாங்கிள் சிஓஏ அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ½ இன்ட்டு இதோட பேஸ் என்னது? எக்ஸ் தான். ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், இதோட ஹைட்டு பியாக இருக்கும். சேம். அப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ½ இன்ட்டு பேஸ் எக்ஸு இன்ட்டு அதோட ஹைட்டு சியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது இதில் எதெல்லாம் காமனாக இருக்குன்னு பாருங்கள். இந்த x/2 என்ன இருக்குது? காமனாக இருக்கா? இப்போ அதை என்ன பண்ணிடலாம்? அது எல்லாமே வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். x/2 காமனாக வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இங்கே ரிமைனிங் a + b + c மட்டும் இருக்குது. இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? √3/4 எக்ஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். இந்த 2வும் கேன்சல் பண்ணால் இங்கே ரிமைனிங் 2 மட்டும் இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? √3/2 எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா a + b + cக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த √3/2 எக்ஸோட வேல்யூ இங்கே பாருங்கள், இதுக்கு ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கா? √3/2 எக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்?
ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் மூணுமே ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்னவாக இருக்கும், இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது ஒரு கான்செப்ட். ஓகேங்களா, இது ஒரு கான்செப்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த 3 சைட்ஸை வச்சு நம்ம எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப், இப்போ நம்ம இதுவே எடுத்துக்கலாமே. இப்போது நம்மளுக்கு இந்த 3 பாயிண்ட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம டிரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது என்னது, இந்த √3/2 x = a + b + c அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது நம்மளுக்கு சைடு ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வேணும். நம்மளுக்கு கொஸ்டினில் இந்த 3 ஹைட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம சைடு நம்ம என்ன பண்ணிடலாம், சைடு இந்த எக்ஸுன்றது இந்த ட்ரையாங்கிளோட சைடு. அப்போ x = 2/√3 a + b + c ஈக்குவலாக இருக்கும். இதுதான் சைடு ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட வேல்யூவாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இப்போது இதை நம்ம எப்படி ஏரியா கண்டுபிடிப்போம், இப்போ எக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இதை நம்ம ஸ்கொயர் பண்ணுவோமா. இப்போது ஏரியா ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் என்ன பார்த்தோம், √3/4 x² அப்படின்னு பார்த்தோமா. இதுதான் எக்ஸ். இதை நம்ம ஸ்கொயர் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணால் √3/4 எக்ஸை ஸ்கொயர் பண்ணுறோம். இதை ஸ்கொயர் பண்ணால் இதை நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். x², நம்மளுடைய எக்ஸோட வேல்யூ இங்கே தெரியும். இப்போ எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் இன்ட்டு 4/3 a + b + c தி ஹோல் ஸ்கொயர்னு வருமா. இப்போது இந்த 4ம் இந்த 4ம் கேன்சல் ஆகிடுச்சு. இந்த √3க்கும் இங்கே கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் √3 இருக்கும். அப்போது ஏரியா ஆஃப் அன் இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இந்த சைட்ஸ், அதாவது இந்த பர்பெண்டிகுலர் ஹைட்டை பேஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா √3/4 x² வேல்யூ இங்கே ரிமைனிங் 1/√3 இன்ட்டு a + b + c தி ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஹைட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஹைட் = a + b + c இருக்கும். எக்ஸோட வேல்யூ √3/2 a + b + c ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. இந்த 3மே தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது தெரிஞ்சிருக்கணும், இது தெரிஞ்சிருக்கணும், இது தெரிஞ்சிருக்கணும். ஹைட்டு ரொம்ப தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகேங்களா. ஹைட்டு தெரிஞ்சாலே இது 3த்தையுமே நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த 2மே டிரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்கள். இப்போது சைடு நம்மளுக்கு அதே மாதிரி ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. அந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்லேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட்லேருந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு, அந்த டிஸ்டன்ஸோட பர்பெண்டிகுலர் சைட்ஸ் a சென்டிமீட்டர், இது a b c அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதோட ஏரியா கேட்குறாங்க. ஏரியா நம்ம என்ன பார்த்தோம், √3/4 x² வேல்யூ என்னவாக இருக்கும், 1/√3 இன்ட்டு a + b + c ஈக்குவலாக இருக்கும். ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கான ஆன்சர், 1/3 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. இந்த இருக்குது பாருங்கள், டேரெக்டாக இந்த ப்ரூஃபை தான் என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா இதில் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. 1/√3 a + b + c தி ஹோல் ஸ்கொயர். ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. ஓகே ஓகே நெக்ஸ்ட் சம் போயிடலாம். 7.35 இன்ட்டு 7.35 அதாவது a ஸ்கொயரு -2.25 b ஸ்கொயரு டிவைடட் பை 0.24. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது, 9.1 வருதா, 9.6. ஓகே, இது தனியாக தான் கொடுத்துருக்காங்க 0.24 அப்படின்றது. a + b இன்ட்டு a - bன்னு எழுதுவோமா, a² - b ஸ்கொயரை a + b இன்ட்டு a - bன்னு எழுதுவோம். டிவைடட் பை 0.24ன்னு இருக்குது. இப்போ ஏவும் பியும் ப்ளஸ் பண்ண என்ன வரும், 7.35 2.25னா 9.01 9.6 வருதா, 9.6 இன்ட்டு மைனஸ், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் இங்கே ஒரு 5.1 வருது. 5.1 டிவைடட் பை 0.24 அப்படின்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், கீழேயும் மேலேயும் நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 96 இன்ட்டு 51 டிவைடட் பை 24ன்னு வந்துடும். 24 8ஓட மல்டிப்ளா, 8 3 0 1 2 0. இது அடிச்சனா 3 டேபிள் அடிச்சனா 1 0 7 1 2 7 0. ஓகே, என்ன வருது, 12 12 0 144. இன்னொரு ஒரு 5 இருக்கா, 5 12 0 என்ன வரும், 60 வரும். 4 204 தான் நம்மளுக்கான ஆன்சர், ஆப்ஷன் 1. ஓகேங்களா. ஓகே, இது ஒரு நல்ல சம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம்.
if ABC are an acute angle such as tan A plus B minus C equal to 1/√3. அக்யூட் ஆங்கிள்னு நம்மளுக்கு என்ன தெரியும், ஆங்கிள்ஸ் தீட்டா எப்போவுமே என்னவாக இருக்குன்னா இந்த A plus B ஆங்கிள்ஸாக A ப்ளஸ் இந்த ஏவும் A, B, C லெஸ் தென் என்னவாக இருக்குன்னா 90 டிகிரியாக இருக்கும். அதுதான் என்னவாக இருக்குன்னா அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். இப்போ பாருங்கள், டேனோட எந்த வேல்யூ 1/√3 இருக்கும், tan A plus B minus C tan 30 வேல்யூ தான் நம்மளுக்கு 1/√3 இருக்கும். இப்போ காசோட எந்த வேல்யூ நம்மளுக்கு 1/2 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா cos 60 B plus C minus A வேல்யூ 60. cos 60 வேல்யூ தான் நம்மளுக்கு 1/2 இருக்கும். அப்போ B plus C minus A வேல்யூ 60 இருக்கும். sin C plus A minus B ஈக்குவல் டு 1/√2னா அப்போ என்ன அர்த்தம், C plus A minus B வந்து ஒரு வேல்யூ 45 டிகிரியாக இருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, கொஷினில் என்ன கேட்குறாங்க, ஓகே கொஷினில் கம்ப்ளீட்டாக இல்லை. ஸோ நம்ம A ப்ளஸ் B ப்ளஸ் சியோட வேல்யூ தான் என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், ஒரு ப்ளஸ் ஏவோ மைனஸ் பியும் கேன்சல், மைனஸ் ஏவும் ப்ளஸ் ஏவும் கேன்சல், நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சியும் மைனஸ் சியும் கேன்சல். கரெக்டாக. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, A ப்ளஸ் B ப்ளஸ் C இருக்குது. A ப்ளஸ் B ப்ளஸ் சியோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது, 105, 135 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. கொஸ்டின் கம்ப்ளீட்டாக இல்லை. ஸோ இதுதான் கொஸ்டினாக இருக்கணும். A ப்ளஸ் B ப்ளஸ் சியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேனோட 30 tan 30 ஈக்குவல் டு 1/√3 இருக்கும். அப்போ 30 ஈக்குவல் டு A ப்ளஸ் B மைனஸ் சியாக இருக்கும். ஓகேங்களா. அது மாதிரி தான் இது எல்லா வேல்யூவும் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் சம் போயிடலாம். Ram can complete a piece of work in 15 days. Ram can complete a piece of work in 15 days. Rohan can complete a piece of work in 25 days. Rohit can complete a piece of work in 30 days. ஓகே, எல்சிஎம் எடுத்துருவோமா. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், ஒரு 30னா இப்போ ஒரு 150 எடுக்கலாமா. 150 எடுத்தனா இங்கே என்ன வரும், இதோட எஃபிஷியன்சி 5 ரோஹித்தோடது, ரோஹனோடது 4-6 இருக்கும். இவர் வந்து 10 இருப்பார். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ரோஹன் அண்ட் ரோஹித் ஒர்க்டு ஃபார் 2 days. ரோஹிட்டும் 2 daysக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ ஒர்க்கு, 1 டேக்கு இவங்க 6 + 5 11 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போ இன்ட்டு 2 பண்ணால் நம்மளுக்கு 22 ஒர்க் என்ன இருக்கும், கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ரிமைனிங் ஒர்க்கு கேட்குறாங்க. ரோஹித் வாஸ் ரீப்ளேஸ்டு பை ராம். இப்போது ரோஹித்தை தூக்கிட்டு இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா ராமை போட்டுடுறாங்க. ஹவு மெனி டேஸ் ஆல் டுகெதர் வாஸ் த ஒர்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்குது, 128 இருக்கா. 128 ஒர்க்கை யாரும் பண்ணுறாங்க. இப்போது ராமும் ரோஹனும் பண்ணுறாங்க. ஏன்னா ரோஹிட்டை தான் தூக்கிட்டாங்க. ரோஹிட்டை தூக்கிட்டு ராம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போது 16 ஒர்க் பண்ணுவாங்களா. இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 4s ஆர், இது வந்து ஒரு 3 2 இது அடிச்சனா இங்கே ஒரு 8 இருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி டேஸ் ஆல் டுகெதர் அப்படின்னு கேட்குறாங்க. 8 வந்தோன்னா நம்ம டேரெக்டாக 8ன்னு போட்டுறக்கூடாது. ஓகேங்களா. 8 ஆன்சர் கிடையாது. ஆல்ரெடி ஒரு 2 days ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 + 8 10 days ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் போயிடலாம். எல்சிஎம் ஆஃப் 2 numbers இஸ் 5 times தேர் HCF அப்படின்னு சொல்கிறாங்க. எல்சிஎம் ஆஃப் 2 numbers இஸ் 5 times ஆஃப் HCF ஹெச்னு வச்சுக்கிறேன். அப்போ LCM plus HCF ஓட ரேஷியோ 5:1 இருக்குது. இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers இஸ் 20,480 ஃபைண்ட் த LCM அண்ட் HCF என்னன்னு கேட்குறாங்க. இப்போது LCM இன்ட்டு HCF ஈக்குவல் டு 2 நம்பரோட LCM அண்ட் HCF இன்ட்டு பண்ணால் நம்மளுக்கு அந்த 2 நம்பரோட ப்ராடக்ட் கிடைக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. ஆல்ரெடி இந்த சம்ஸ் என்ன பண்ணியிருப்போம், இந்த கான்செப்ட் நம்ம பார்த்துருப்போம். கரெக்டாக. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இது 2தோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அப்போ LCM ஈக்குவல் டு எக்ஸு, HCF ஈக்குவல் டு LCM ஈக்குவல் டு 5x இருக்கும், HCM ஈக்குவல் டு எக்ஸாக இருக்கும். இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 5x² ஈக்குவல் டு இது 2தோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும் 40. இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வருது, 4s ஆர் ஒரு 0, 9s ஆர் 3, 6. அப்போ x² வேல்யூ 4096ன்னு இருக்கா. இது நம்ம x² எப்படி கண்டுபிடிக்கலாம், 60² பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 3600 வருமா. அப்போது 60² அதிகமாக இருக்கணும், 60² அதிகமாக இருக்கணும், 70 கம்மியாக இருக்கணும். 70² பண்ணால் நம்மளுக்கு 4900 வந்துடும். ஸோ 70 வரையும் போக சான்சஸ் இல்லை. அப்போது யூனிட் டிஜிட் 6ல் இருக்குது. அப்போது 64 இருக்கலாம், இல்லை 66 இருக்கலாம். 64 66 இதோ இருக்குது. அப்போ இதுதான் நம்மளுக்கு 64 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகே, இதான HCF 64 தான் இருக்கணும்.
இது எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 64 ஸ்கொயர் பண்ணால் 36 64 16 24 48 வருமா, 48 6 9 4 பாருங்கள். அப்போது எக்ஸோட வேல்யூ 64 இருக்கும். எக்ஸோட வேல்யூ 64 இருந்துச்சுன்னா எல்சிஎம் ஈக்குவல் டு என்ன இருக்குது 64 இன்ட்டு 5 இருக்கும். எல்சிஎம் ஈக்குவல் டு 64 இன்ட்டு 5 என்ன வருது நம்மளுக்கு 320 வரும். ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 64 இருக்கும். ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஆப்ஷன்ஸை செக் பண்ணாலே நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஆன்சரை ஒரு 15 செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. இந்த அப்ராக்சிமேட்டாக இப்போ நம்ம என்ன பண்ண முடியும், அது இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு சீக்கிரம் தெரியணும்னா அப்ராக்சிமேட்டாக இப்போ 4000 சம்திங் இருக்குது. அப்போ 3600 அப்படின்றது 60யோட ஸ்கொயர். அப்போ அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு யூனிட் டிஜிட் பார்க்கணும். யூனிட் டிஜிட் 6ல் முடியுதுன்னா அப்போது 4ல் முடியலாம், இல்லைனா 6ல் முடியலாம். அப்படி இருந்தால் தான் யூனிட் டிஜிட் 6ல் முடியும். ஸோ அப்போ அதை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், ஒன்று 64 இருக்கலாம், இல்லை 66 இருக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது இது ரெண்டுத்தில் எது ஆப்ஷன்ஸில் இருக்குன்னு பாருங்கள். 64 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக அந்த 64 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா. இது ஒரு ஈஸியான சம் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். இன்னும் 3 1 2 3 4 சம்ஸ் இருக்குது. ஓகே. A merchant mixes 2 varieties of sugar 5 kg and 3 kg which cost him 4 and 6. இந்த சம் எப்படி பார்த்துருக்கோம், 5 kg 3 kg இது டோட்டலாக மிக்ஸ் பண்ணால் 8 kg வருமா. 5 kg எவ்வளோ ருப்பீஸு, 4 ருப்பீஸு. 3 kg 6 ருப்பீஸு. எக்ஸ் கேஜியோட ருப்பீஸ் தான் இந்த 8 kg ருப்பீஸ் தான் கேட்குறாங்க. எப்போ எக்ஸ்னு வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது ஈக்குவல் டு, அப்போ இது என்ன பண்ணிடலாம், 5 4s are 20 + 6 3s are 18 ஈக்குவல் டு 8xக்கு ஈக்குவலாக இருக்குமா. 20 + 18 38 டிவைடட் பை 8 ஈக்குவல் டு எக்ஸு. இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 4 டேபிளில் போகாது, 2 டேபிள் அடிச்சுன்னா 4s are 1 இங்கே 1 இருக்கும். அப்போ என்ன இருக்கும், 9 இருக்குமா. ஓகே. இது அடிச்சனா 4 4s are 16 3னா அப்போ 75 4.75 வரும். ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. இது ஒரு ஈஸியான சம். இந்த மெத்தட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இந்த அலிகேஷன் மெத்தட் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக அந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் அ ட்ரையாங்கிள் அண்ட் டி இஸ் அ பாயிண்ட் ஆன் சைடு பிசி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிள் ஏபிசி சொல்கிறாங்க, பிசி டி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் பிசியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஏவாக இருக்குமா. பிசி ஈக்குவல் டு 16, இது ஃபுல்லாக 16 இருந்துச்சுன்னா பிடி ஈக்குவல் டு 11, பிடி ஈக்குவல் டு 11னா அப்போ பிசி இது என்னவாக இருக்கும், சிடின்றது நம்மளுக்கு 5ஆக இருக்குமா. அப்போ தானே இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் நமக்கு 16 வரும். ஓகே. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, லென்த் ஆஃப் ஏசி என்னன்னு கேட்குறாங்க. ஏடிசி ஈக்குவல் டு பிஏசி. அப்போ என்ன அர்த்தம், இப்போது இந்த சீன்ற ஆங்கிள் நம்மளுக்கு காமனாக இருக்குது. இந்த ஆங்கிளும் இந்த பெரிய ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிளும் என்னவாக இருக்குன்னா நம்மளுக்கு சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ஆங்கிளும் இந்த சின்ன ட்ரையாங்கிளில் இருக்க இந்த ஆங்கிளும் என்னவாக இருக்குன்னா நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குமா. இது இங்கே வராது, இந்த மொத்த ஆங்கிளுக்கும் 1 அப்படின்ற மாதிரி வரும். அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடலாம், இந்த 3 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குன்னா அப்போது சிமிலராக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடலாமா. இந்த குட்டி ட்ரையாங்கிளும் இந்த பெரிய ட்ரையாங்கிளும் என்னவாக இருக்குது, சிமிலராக இருக்குன்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் என்னவாக இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். இப்போ எந்தெந்த ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரையாங்கிள் பிஏசி அப்படின்னு எழுதிக்கலாமா. சிமிலர் டு இந்த பி ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இந்த சின்னது ஆங்கிள் ஏவோட ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏவோட ஆங்கிள் இந்த டிக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த சி ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கிறதால இந்த சியும் காமனாக இருக்குது. அப்போது இது என்னவாக இருக்குது, இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா. அப்போ காரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸை ஈக்குவல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தேவை ஏசி வேணும்னா இந்த சிங்கிள் சைடோட வேல்யூ தெரிஞ்சால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். பெரிய ட்ரையாங்கிளோட இந்த சிங்கிள் ஆங்கிள், இதுவும் ஒரு சிங்கிள் ஆங்கிளா. இதோட ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது நம்மளுக்கு 16 தெரியும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் பிசி. இதோட சிங்கிள் சைடோட இந்த சைட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஏசி, இதுதான் நம்மளுக்கு தெரியணும். ஏசி ஈக்குவல் டு வேறு எந்த ஆங்கிள் நம்மளுக்கு தெரியணும், இந்த 2 ஆங்கிள். இப்போது இந்த பியோட ஆங்கிள் 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது பாருங்களேன். இதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது நம்மளுக்கு ஏசி இருக்கா. இந்த 2 சின்ன ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது 5 இருக்குது. அப்போ இங்கே 5 வந்துடும். இப்போ ஏசி வேணும்னா இதை நம்ம ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 × 5 வரும். 16 × 5னா
16 பாருங்கள் 16 இப்போ ஏசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 × 5 வருமா 16 ரூட் விட்டு வெளியே எடுத்தோன்னா 4√5 இருக்கும். அப்போ ஏசியோட வேல்யூ 4√5 ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் அந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே இன்னும் 2 சம் இருக்குது. இந்த சம் ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட் சம்மு. இது பேங்கிங்லேருந்து கேட்ட கொஸ்டின். இது ரீசெண்டாக எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லேயே கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். சைட் ஆஃப் அன் ஸ்கொயர் இஸ் 3.5 சென்டிமீட்டர் மோர் தென் த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஸ்கொயர் இருக்குது. இது ஒரு ஸ்கொயரு. இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க, சைட் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் 3.5 சென்டிமீட்டர் மோர் தென் த ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள். இப்போது இது ஒரு ரேடியஸ் ஆராக இருந்துச்சுன்னா, இப்போது இந்த சைட் ஆஃப் அ ஸ்கொயர் என்னவாக இருக்கும், ஆர் + 3.5 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் வில் பி தி ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இதை கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இந்த ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் தி டயாமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் 45 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ்னால் என்னது, நம்மளுக்கு 2πr அப்படின்றது தான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிளாக இருக்கும். டிஃப்ரென்ஸ் தானே கேட்குறாங்க. மைனஸ் ரேடியஸ்னால் நம்ம 2r எடுத்துப்போமா, ஈக்குவல் டு என்னவாக இருக்குன்னா நம்மளுக்கு 45 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போது இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஆரோட வேல்யூவை என்ன பண்ண முடியும், எடுத்துகிட்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா எடுத்துகிட்டு வர முடியும். ஏன்னா இந்த ஆர் மட்டும்தான் என்னது இங்கே ஒன்லி வேரியபிளாக இருக்குது. இந்த பையோட நம்மளுக்கு வேல்யூ என்ன தெரியும், 2 × 22/7 எழுதிக்கலாம். கரெக்டு தானே? அப்போது இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆரோட வேல்யூ கிடச்சிருமா. ஆரோட வேல்யூ கிடச்சிருச்சுன்னா என்ன பண்ணிடலாம், இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன பண்ணிடலாம், ஏரியாவோட ஸ்கொயர் வேணும்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஆரை கண்டுபிடிச்சி அதை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கிடச்சிரும். அப்போது இது மூலிமா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, ஆரோட வேல்யூ தெரிஞ்சிடும். அப்போது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு போதும் ஆரோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது இந்த ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் ஒன்லி 1 இஸ் சஃபிஷியன்ட். ஓகே, இப்போ 2வும் சஃபிஷியண்ட்டாக அப்படின்னு நம்ம பார்க்கணும். 2வும் சஃபிஷியண்ட்டாக பார்க்கணுமா. இப்போ என்ன பண்ணிடலாம், இதை எடுத்து மேலே வச்சிடலாம். ஓகே, இதை மேலே எடுத்து வச்சிடலாம். இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான இது. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் போயிடலாமா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, த ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் இஸ் 50% மோர் தென் த பிரெத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள், இப்போ புதுசாக ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, இப்படி ஒரு ரெக்டாங்கிள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகேங்களா? இந்த சர்க்கிள் தான் இந்த சர்க்கிள். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் 50% மோர் தென் த பிரெத் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 50% மோர்னால் என்ன அர்த்தம், 50 அதிகமாக இருக்குன்னா அப்போ 150 / 100 ஆஃப் பிரெத் பி ஆஃப் அ ரெக்டாங்கிள். அப்போது இங்கே என்ன எழுதிடலாம், நம்ம 3/2ன்னு எழுதிடலாமா, 3/2. அப்போ இங்கே பிரெத் இங்கே வந்துடும். இல்லை, ரேடியஸ்க்கும் பிரெத்துக்குமான நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இது 3r இருந்துச்சுன்னா இந்த பிரெத் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், இந்த பிரெத்தோட வேல்யூ 2r இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க, ஹூஸ் லென்த் இஸ் 15 சென்டிமீட்டர், பிரெத் ஈக்குவல் டு என்ன சொல்லிட்டாங்க, 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2r வேல்யூ 15 இருக்குது. ரேஷியோ ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் நம்மளுக்கு 2r தெரிஞ்சிருச்சுன்னா என்ன தெரிஞ்சிடும், ஆரோட வேல்யூ தெரிஞ்சிருச்சா. இப்போவே ஆரோட வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஸ்கொயரோட வேல்யூ தெரிஞ்சிடும். அப்போது இதை மட்டும் தனியாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்க முடியும். அப்போது இதுவும் நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் போதும், இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் போதும். ஓகேங்களா? எய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 ஆர் ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் பார்த்துங்க, அலோன் இஸ் சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாலே போதும், நம்ம இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஸ்கொயரோட ஏரியா தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், இதில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஹூஸ் லென்த் இஸ் 15 சொல்லிட்டாங்க. அப்போது இந்த இது 2r, இது என்னது லென்த் ஈக்குவல் டு 15 சொல்லிட்டாங்களா. இது பிரெத் ஈக்குவல் டு 15 இல்லையா, லென்த்து தான் 15 சொல்லியிருக்காங்க. அப்போ வெயிட் இது ஆன்சராக இருக்குமான்னு தெரியல. whose length is 15 centimeter, length equal to 15, area of ratio of circumference of the circle என்னது 2πr divided by perimeter. perimeterனா 15 +
2r ஈக்குவல் டு 3/2ன்னு சொல்கிறாங்க. ஓகே. இப்போ பாருங்கள், இப்போது இதில் இருக்க ஒரே வேரியபிள் என்னது, நம்மளுக்கு r மட்டும்தான் ஒரே ஒரு வேரியபிள். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு r ஓட வேல்யூ தெரிஞ்சிடும். கரெக்டாக r ஓட வேல்யூ தெரிஞ்சால் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இதுவும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போது இது ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா. எய்தர் 1 இது ரெண்டுத்தில் எது இருந்தாலும் நம்ம இந்த ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. இதில் நம்ம ஏரியா ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு தெரியறது தான் இப்போ நம்மளுக்கு தேவை. ஓகேவா. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சம்மு. அவினாஷஸ் மந்த்லி சேலரி இஸ் 50,000 அண்ட் இஸ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 80,000. இப்போது அவினாஷ்ன்றவர் என்ன பண்ணுறாரு, அவினாஷ் சேலரி வந்து என்னது 50,000 வாங்குறாரு, 50K வாங்கிட்டு எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணுறது 18K செலவு பண்ணுறாரு. அப்போ சேவிங்ஸ் இன்கம்னு வச்சுக்கலாம். இதை இன்கம் சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும், 50 மைனஸ் 80K போச்சுன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் ஒரு 32K என்ன பண்ணுறாரு, சேவ் பண்ணுறாரு. ஓகே. நெக்ஸ்ட்டு ராதாஸ் மந்த்லி சேலரி இஸ் 60,000. ராதா ஆர்னு எடுத்துக்கலாம். அவங்க 60K என்ன பண்ணுறாங்கன்னா சம்பாதிக்கிறாங்க. ஹர் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 24,000. 24K என்ன பண்ணுறாங்கன்னா செலவு பண்ணிடுறாங்க. அப்போ சேவ் பண்ணுறது எவ்வளோவா இருக்கும், ஒரு 36Kவாக இருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்க, ரேஷியோ ஆஃப் ராதா சேவிங்ஸ் டு த அவினாஷ் சேவிங்ஸ். ஃபஸ்ட்டு ராதா சேவிங் இருக்குது, அப்போது 68K இஸ் டு 32K தான் கேட்குறாங்க. கரெக்டாக. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 4 டேபிள் அடிச்சுனா இது ஒரு 9 இது ஒரு 8 வரும். அப்போது 9:8 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஈஸியான சம் தான். ஓகே, இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்தாச்சு. நாளைக்கு கிளாஸ் 10ல் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.